எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து கோயம்புத்தூரில் நம்மளுக்கு ஒரு அழகான 3BHK ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. அந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த 15 வருஷமாக கோயம்புத்தூரில் நம்ம வீடு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வீடு இடம் வாங்கணும், இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், இல்லை தோட்டம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சதீஷ் வெஞ்சர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து கோயம்புத்தூரில் எல்லா ரோட்லேயுமே ப்ராப்பர்ட்டி வரக்கூடியது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரைட் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரியான தீர்வாக எங்களுடைய சேனல் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரவணம்பட்டிக்கு அடுத்து கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான 3BHK வந்து சேலுக்கு வந்திருக்கு. சத்தி ரோட்லேருந்து ரைட் சைடில் ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் மகாலட்சுமி கார்டன் ஃபேஸ் 2 அப்படிங்கிற லேஅவுட்டில் மேற்கு பார்த்து பிளாட்டில் வடக்கு பார்த்து ஒரு அழகாக 3BHK வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீட்டை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகான 3 பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் இடத்துல 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சன்சைட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. அதில் ஸ்பாட் லைட் எல்லாமே கொடுத்துருக்கு. மேலேருந்து 2 உங்களுக்கு பிளாஸ்டிங்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் டாப்லேருந்து இந்த சன்சைடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா க்ரோ காடி கொடுத்து உங்களுக்கு பேபி பிங்க் கலரில் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிங்கியாக இருக்குது வீடு பார்க்குறக்கு. உங்களுக்கு லைட் ஐவரி வந்து வால் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. SS பீடிங் மேலே கொடுத்து அட்டகாசமாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பர்கோலா வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு. ஸோ வீட்டோட எக்ஸ்டீரியர் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 10 ஃபீட் கேட் வந்துடுது. அது MS மெட்டீரியலில் லேசர் கட்டிங் ஃப்ளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட எக்ஸ்டீரியர் பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. வீட்டுக்குள்ளே போய் ரூம் சைஸஸ் உள்ளே எந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். இந்த 3BHK ஹவுஸோட கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 சைஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. கார் பார்க்கிங் வால் எல்லாமே வந்து 4x2 டைல்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பாயிண்ட்டு, மேலே வந்து சீலிங்கில் ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஸ்கிட் ஆகாத மாதிரி நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சன்சைடெல்லாம் கீழே இறக்கி வைக்கிறனால கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ளே மழை வெயிலெலாம் எதுவுமே வராது. நீட்டாக கவர்டாக இருக்குது கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது வீட்டோட என்ட்ரன்ஸ்க்குள்ள போய் லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாம் பார்த்துலாம் வாங்க. நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் நிற்கிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா வந்து இப்போ வீடு வந்து மேற்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு கிழக்கு மேற்கு அடிக்கும் தலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காங்கிரீட் ப்ரொஜெக்ட் பண்ணி மழை வெயிலெலாம் கீழே விழாத மாதிரி கீழே ஃப்ளோரிங் எல்லாமே டைல்ஸ் ஒட்டி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 4.5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபயர் ஏரியா வந்துடுது. ஃப்ரண்ட் ஏரியாவில் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு வந்து வச்சிருக்கு. உங்களுக்கு 1.5 அடி வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ வச்சு நீட்டாக ஃப்ளவர் டிசைனில் கிளாஸ் போட்டிருக்கு. மெயின் டோருமே டோர் ஃப்ரேம் வந்து டீக் மெட்டீரியல் போட்டிருக்கு. லாக் வந்து ஆன்டிக்கில் போட்டிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் கார்விங் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி சைடு வால் எல்லாமே வந்து கிரானைட் ஒட்டி நோசிங் அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருக்கு. மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் வீட்டோட ரூம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தெளிவா பார்த்துலாம் வாங்க. டோர் ஓபன் பண்ணி ஃப்ரண்ட்ல உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமோடைய ஃப்ரண்ட் அந்த ஃபோயர் ஏரியா வாலில் வந்து கீழே ஃப்ளோரிங்லேருந்து மேலே சீலிங் வரைக்கும் அழகான லைட் ஐவரி டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 20 சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. கீழே வந்து 4x2 வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வால் வந்து பிங்க் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால அது கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு கிரே கலர் டைல்ஸ் மாதிரி அதில் கிரே அண்ட் ப்ரௌன் கலர் கலந்து வர மாதிரி ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 3 விண்டோ வந்துடுது. ஒரு பெரிய விண்டோ, 2 சின்ன விண்டோ வந்துடுது. எல்லாமே வந்து MS சேஃப்டி கிரிலோட ஓப்பன் டைப் விண்டோ வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து கம்ப்ளீட் ஃபால் சீலிங் வந்து லிவிங் ரூமில் பண்ணியிருக்கு. ஃபால் சீலிங்கில் அங்கங்கே லைட் பாயிண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ஃபேன் பாயிண்ட், AC பாயிண்ட் எல்லாமே லிவிங் ரூமில் வந்து உங்களுக்கு வந்துடுது. இந்த லிவிங் ரூமில் டிவி பேனலிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்நட் கலரில் ஃபினிஷ் பண்ணி க்ரூ கார்டிஸ் எல்லாம் கொடுத்து நல்ல மல்டி ஸ்டோரேஜ், உங்களுக்கு வந்து ஆல்பம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி செல்ஃப்ஸ் எல்லாமே கொடுத்து டிவி யூனிட் ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வால் ஃபுல்லாகவே டிவி யூனிட் பண்ணியிருக்கு இந்த லிவிங் ரூம்ல. நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம். லிவிங் ரூம் வந்து நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. லிவிங் ரூம்ல இருந்து அடுத்து கிச்சன் டைனிங் பார்த்துலாம் வாங்க.
கிச்சன் ஏரியா டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா அழகான கிரைனைட் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பீடிங் கொடுத்து நோசிங் அடிச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டி வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல எஸ்எஸ்ல ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. கிச்சனுடைய லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி இன்டீரியரில் சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்டோரேஜ்க்கு கீழே அதே மாதிரி எல்லாமே செல்ஃப்ஸு உங்களுக்கு பாத்திரமெல்லாம் வச்சுக்கிற மாதிரி எல்லா இதுவுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க. கிச்சனில் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனுடைய ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ஐவரி கலர் கொடுத்துருக்கு. வால் வந்து லைட் ஒயிட் கலர் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு கிச்சன். ஸோ கிச்சனில் வந்து அதே மாதிரி விண்டோவும் நல்லா கொடுத்துருக்கு. அக்வா கார்டு, ஃபேன் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு எல்லா ப்ரொவிஷன் வந்து கிச்சனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைனிங் ஏரியாவில் கார்னரில் ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கிச்சனுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம். 2 பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டில். எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துடலாம். அதே மாதிரி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் இருக்கு. மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீட்டில். ஒவ்வொரு பெட்ரூமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. ஆப்ரிக்கன் சாலில் வந்து ஃப்ரேம் போட்டிருக்கு. ஸோ டோர் வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தெளிவாக போட்டிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் 17x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. கம்ப்ளீட் எல்லாமே வார்ட்ரோப் பண்ணியிருக்கு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் நீட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய லென்த் கிளாஸ் வச்சிருக்கு. மேலே லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஸ்டோரேஜ் நல்லாவே கொடுத்துக்கலாம். நல்ல வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ், ஓப்பனபிள் விண்டோஸ் கொடுத்துருக்கு. ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து 4x2 கொடுத்துருக்கு. ஏசி பாயிண்ட் வந்துடுது. அதே மாதிரி வந்து ஃபுட் லேம்ப்பு, ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட் எல்லாமே பெட்ரூமில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. லைட் ரொம்ப ரொம்ப பிங்க்லேயே ரொம்ப லைட் கலர் வந்து வால் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. 4x2 டைல்ஸ் வந்து வால்ல லே பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோர்ல இருந்து சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்த 2 மாஸ்டர் பெட்ரூமையும் பார்த்துக்கலாம் வாங்க. லிவிங் ரூமோடைய லெஃப்ட் சைடில் அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16x8 சைஸ்ல வந்துருது. சேம் அதே மாதிரி உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. பெரிய கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா பெரிய வார்ட்ரோப்பே வந்து உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க. ஸோ 4x2 டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு எல்லா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ், லைட் பாயிண்ட்ஸ், ஏசி பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டில் வந்துருது. இது 16x8, அப்படியே பார்த்தது வந்து 17x10. இந்த பெட்ரூம்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து வெளியே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வெளியே போய்க்கலாம். வீட்டுக்கு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெளியே நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்தா ஒரு பாத்ரூம், இந்தியன் பாத்ரூம் டாய்லெட் வந்து அவுட்டர்ல கொடுத்துருக்கு. அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்து ஸ்டெப் வழியா நீங்க மேலே போனீங்க அப்படின்னு சொன்னா 3வது பெட்ரூமுக்கு நீங்க போய்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல்லு, சம்பு எல்லாமே ஜலமூலையில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் வழியாக மேலே போய் 3வது பெட்ரூம் தெளிவாக பார்த்துலாம் வாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தோம். கிச்சன் கம் டைனிங் எல்லாம் பார்த்தோம். இப்போ அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே வந்தால் உங்களுக்கு மேலே வந்து கம்ப்ளீட் வந்து சுருக்கி போட்டு தளமெல்லாம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி பில்லர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதையெல்லாம் பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் பிளாஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. டெரக்கோட்டா பெயிண்டிங் அடித்து விரிசல் விடாத மாதிரி, எந்த ஒரு பிரச்சனையும் ஃப்ளோரிங்கில் வராத மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. பேராபெட் வாலெல்லாம் தெளிவாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறக்காக மேலே வந்திருக்கிறோம். இது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டீல் லேடர் கொடுத்துருக்கு. மேலே வந்து சின்டெக்ஸ் டேங்க் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய பால்கனி இங்க வந்துருது. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெரிய பால்கனி வந்துருது. பால்கனி ஒட்டியே வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இது 16x10 வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. இது கம்ப்ளீட் உங்களுக்கு வார்ட்ரோப். கீழே பெட்ரூம்ல என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு ஏசி பாயிண்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்தம் இந்த வீட்டில் 3 பெட்ரூமே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம், பால்கனி, கீழே 2 மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன் கம் டைனிங் எல்லாமே இந்த வீட்டில் இருக்கு. ஸோ இந்த வீட்டை பத்தி எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டேன். ஸோ இந்த அழகான 3 BHK ஹவுஸை பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.25 சென்ட் இடத்துல 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வந்து கட்டியிருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000 ரூபா. கம்ப்ளீட்
கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணி ரெடியாக குடியேற மாதிரி இருக்குது. போர்வெல், காம்பவுண்ட் வாலு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இந்த வீட்டுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரணம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் சிட்டிக்கு பக்கத்தில் இமீடியட்டாக குடியேற மாதிரி 3 பெட்ரூம் வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்குது. வீடியோவில் போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை இன்றைக்கே விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.